இந்த மாதிரி குழந்தைங்களுடைய கிளாத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த கிளாத்துடைய கால் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஓப்பனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தச்சு எடுக்க போகிறோம். ஒன்று தச்சு எடுத்துக்கலாம், அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதால ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட டைலர் மெஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. 2 கால் பகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் இல்லாத அளவுக்கு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம கீழ்ப்பகுதியை ஒட்டியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கியூட்டான சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாப்பிங் பேக்கை நம்ம சூப்பராக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்க கடைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் கொடுத்து விடலாம். ஒரு 2 பால் பாக்கெட் வாங்கி போகிறாங்க அப்படின்னா அழகாக இந்த பேக்கை கொடுத்து விட்டுலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகாக நீங்கள் பால் பாக்கெட், ஸ்நாக்ஸ், ஏதாச்சும் குட்டி குட்டி பொருட்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப அழகாக கியூட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்க, வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தாங்கும். கைப்பிடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க வந்து பிடிச்சி தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நிறைய திங்ஸை நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி கொண்டு வர முடியும்.